இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டாப் 100 இந்தியன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன் இந்தியா 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ஸ்டாலின், ரெண்டாவது விஜய். John and Miss, now open at Perungudi, KC Food Street, MGR Main Road. மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், இப்படி தலித்ஸ் 18% இது வரைக்கும் அப்படியே சிந்தாமல் திமுக வாங்கின்னு இருக்கு. இன்னைக்கு அது வாங்க முடியாது. ஏன்னா விஜய் அதுக்கு ஒரு கிளைம் போடுறாரு. சி ஓட்டரில் நான் பார்க்குறேன், விஜய் வந்து ரெண்டாவது வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் கட்சி தொடங்கிய ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு தேர்தல்லையும் அவர் பங்கெடுக்கல. அவருக்கு ஆதரவாக ஓட்டு எதுவுமே பர்சன்டேஜ்ன்ற சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒன்றுமே இல்லாத போது 20% வருதுன்னா, இந்த சி ஓட்டர் வந்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டாப் 100 இந்தியன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன் இந்தியா. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், ரெண்டாவது விஜய். சீமான் 15 வருஷமா தேர்தல் களத்தில் இருக்காரு. மெல்ல மெல்ல இப்போதான் 8% வந்திருக்கிறாரு. 30 வருஷமா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டின்ற அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. அப்போது மற்றவர்களுக்கு எல்லாம் நடக்காத ஒன்று இவருக்கு வெகு வேகமாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வருது என்பது மக்கள் ஆதரவு அவருக்கு வந்து பெருகுது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே வந்து 100% எதுவுமே வந்து உண்மையாக இருக்காதுங்க. அது ஒப்பீனியன் போலாக இருந்தாலும் சரி, சர்வேயாக இருந்தாலும் சரி, எக்ஸிட் போலாக இருந்தாலும் சரி. ஏன்னா எரர் கண்டிப்பாக +or-5% 10% எரர் இருக்கும். மேலை நாடுகளில் எஜுகேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ரெஸ்பான்ஸும் பக்காவாக கொடுப்பாங்க அந்த சர்வே கேட்குறவங்களுக்கு. நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லை. நோ ஒப்பீனியனே ஒரு 20% இருக்கும். அப்போது கல்வியில் சிறந்த வெளிநாடுகளில் கூட சமயத்தில் இந்த ஒப்பீனியன் போல், கருத்து கணிப்பு, சர்வேக்கெல்லாம் தலைகீழாக மாறி இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துங்களேன், இதே சி ஓட்டர்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க 2024 தேர்ட் டைமு மோடி இன்னொரு பெரிய, அவரு அதுக்கு முன்னால் சொன்னார் 400னாரு. அதை வந்து சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் செட் பண்ணி 400 வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? எதிர்பார்க்காத அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல மோடிக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி 272 அது கிடைக்கல அவருக்கு. கண்டிப்பாக. ஆமாம். அதனால் யூபியில் கடுமையான அடி வாங்கினாங்க. ராமர் கோயிலை உருவாக்குனாங்க. அங்கே தான் 80க்கு 80 அடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போது மக்கள் மனசை கணக்கு போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. பெண்களின் மனதை யாரும் அறிய முடியாதுனாங்களே. அதனால் வந்துங்க பொதுவாக இதை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, இப்போ மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறான், இந்த வாரம் மழை இருக்கும்னு. இன்னைக்கு மழை இருக்குன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அது நடக்கவும் நடக்கும். ஆனால் அவன் சொல்கிறான் செட் ஆகிடுச்சு, ஓகே, இந்த வாரத்தில் மழை இருக்கலாம் 4-5 நாளைக்கு அப்படின்னா, ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு ட்ரெண்டு, அது ஃபோக்கஸிங் த ட்ரெண்டு. இதில் இந்த 18, 28, 10, 9 மிச்சங்கிற 36 எங்கே? அதுதான் இப்போ கேள்வியாகவே இருக்கு. அதாவது நான் நேற்று கூட ஒரு நேர்காணலில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சாதாரணமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பிரைம் மினிஸ்டர் யாருன்றதுக்கு இந்தியா டுடேலாம் நடத்தியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 100% டேலி ஆகிற மாதிரி தான் இருக்கும். 2% வாங்குற சரத்பவாரை கூட அந்த லிஸ்ட்டில் காட்டுவாங்க. 3% வாங்குற மம்தா பானர்ஜி கூட காட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் முதல் 2ன்றது வந்துட்டு நெருக்கமாக இருக்கும். ஆனால் தே வில் நாட் லீவ் அவுட் எனிபடி. பட் இந்த சி ஓட்டரில் நான் பார்க்குறேன், இவங்க போட்டிருக்கிற 4 பேர் போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்டாலின், விஜய், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை. இந்த 5, 6, 7, 8 போட்டிருக்கணும். குறைஞ்சது 10 பேராவது போட்டிருக்கணும். சீமான் ஒன்று சொல்லியிருந்தாரு, அப்போ பேலன்ஸ் இல்லைங்கிறீங்க. பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் தானா? இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் அனுமானிக்கிறேன்னா, அதாவது வந்து 9% தானே கடைசியாக அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் 10%க்கு உள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். மற்றவங்கெல்லாம் <2, <1, <4 அவங்களெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கல. அப்படி தான் இந்த 36 வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் சொல்லலாம். புண்பட வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போடல அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய அனுமானம் இது. பட் எனியாவ்
ரெண்டு விஷயம் தெளிவுங்க. அதாவது வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து நீண்ட நாள் பொலிட்டீஷியனு, கட்சியும் வந்து கட்சியும் 75 வருஷம் ஓல்டு பார்ட்டி. அதனால் வந்து விஜய் வந்து ரெண்டாவது வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் கட்சி தொடங்கிய ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு தேர்தல்லையும் அவர் பங்கெடுக்கல. அவருக்கு ஆதரவாக ஓட்டு எதுவுமே பர்சன்டேஜ்ன்ற சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக அவர் 18% வந்திருக்கிறாருன்னா, ஏற்கனவே சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு, அந்த லயோலால நடத்தினாங்களே ஈரோடு கிழக்கு தேர்தல் போது, அப்போ அந்த இவர் கூட சொன்னார், அதாவது வந்து 20% இப்போவே விஜய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்போ நேற்று கூட நான் ஒரு காணொலியில் பார்த்தேன், இந்த துக்ளக் சத்யா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இது சொல்ல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு, அவர் கொடுக்குற ஃபிகர் கூட 19-20 தான் வருது விஜய்க்கு இன்னைக்கு ஸ்டேஜில். அதனால ஐ அக்ரி வித் சி ஓட்டர்னு தான் அவரும் சொல்கிறாரு. நான் வந்து இதெல்லாம் கூட விட்டுறேன். 2 நாளுக்கு அப்புறம் அந்த சி ஓட்டர் வந்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் டாப் 100 இந்தியன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன் இந்தியா 2025 சக்தி வாய்ந்த மனிதர்கள் இந்தியாவில் அப்படின்னு ஒரு 100 பேர் பட்டியல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ரொம்ப அனுபவம் வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பேப்பரில் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோவை பார்த்தா ஒரு மனித மனம் எப்போவுமே என்னன்னா, நம்ம எங்கே இருக்கிறோம் தான் முதல்ல பார்ப்போம். பக்கத்தில் எப்படி இருக்கான், நம்ம முன்னால் நின்னவெல்லாம் பார்க்க மாட்டோம். ஹியூமன் சைக்காலஜி ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு நம்ம தான் பார்ப்போம். அப்போ அந்த லிஸ்ட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். 1லேருந்து எண்ணிக்கிட்டே வந்தேன். 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின் பை வெர்ச்யூ ஆஃப் பீயிங் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், 2வது விஜய். அப்போ டேலி ஆகுதுல எனக்கு சி ஓட்டர் மேபி ஹீரோ இல்லை மேபி ஹீரோலாம் இல்லை, எவ்வளோ ஹீரோ இருக்காங்களே இருந்தாலும் நான் கேட்குறேன். அதாவது வந்து இது போட்டிருக்கிறது நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ். 9வது இடத்துல ராகுல் காந்தி இருக்காரு, 1வது இடத்துல மோடி இருக்கார், 2வது இடத்துல அமித்ஷா, எல்லாம் பிரிண்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. 10வது இடத்துல முகேஷ் அம்பானி இருக்கார் ராகுல் காந்திக்கு அப்புறம். ஸோ அதனால வந்துங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்றவர்கள்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த அதாவது விஜயை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க. அவருக்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல் கூட போட்டி போடல, அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ ராமாராவ் 10 மாதம் தான் என்டி ராமாராவ் கட்சியை தொடங்கி அவர் எந்த தேர்தலையும் பார்க்கல. நேராக சட்டமன்ற தேர்தலில் வந்து கேப்சர்டு தி பவர் இன் ஆந்திர பிரதேஷ், யுனைடெட் ஆந்திராவில். ஸோ நம்ம முன்னால் எவ்வளோ இருக்குப்பா, 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. யார்? ஷீலா தீக்ஷித்னு டெல்லியில், ரொம்ப பவர்ஃபுல் லேடி. டெல்லி இன்னைக்கு மெட்ரோலேருந்து இவ்வளோ பிரமாதமாக ஆயிருக்குதுன்னா we must thank her. அந்த அளவுக்கு எஃபிஷியண்டானால அந்த அம்மாவை வந்து கட்சி தொடங்கின உடனேமே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் முதல்ல போட்டி போட்ட தேர்தல்லையே அவரே அந்த அம்மாவை எதிர்த்து நின்று தோக்கடிச்சிட்டார். the sitting chief minister, that time chief minister continuously அவங்களையே வந்து ஒரு சாதாரண நோவிஸ். அப்போ அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால்ல ஒரு ரிட்டையர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர் ஓட்டு டெஸ்ட் பண்ணல. ஸோ விஜய்க்கு வந்து நாம் எதிர்பார்க்கிறத விட அதிகமான கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டு கேதர் ஆகிட்டு இருக்கு, அது பெருகிட்டு இருக்குதுன்றது ஒரு உணர முடியுது. இதெல்லாம் சொல்லுது சைடு சப்போர்ட் தான் இதெல்லாம், இந்தியன் எக்ஸ்பிரஸ், சி ஓட்டர், இந்தியா டுடே எல்லாம். பட் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 13-14 மாதம் இருக்கிறதால இன்னும் அவர் இந்த மண்டல மாநாடுகள், அப்புறம் அந்த பூத் ஏஜென்ட்ஸ் கான்ஃபரன்ஸ், சுற்றுப்பயணம் தமிழ்நாடு பூராலாம் போய் அவர் வந்து ஒரு 200 தொகுதியை கிராஸ் பண்ணி வந்தாருன்னு வச்சிங்களேன், இது என்ன ஆகும்னு தெரியாது. அதான் ஒன்றுமே இல்லாத போது 20% வருதுன்னா, யூ சி கம்பேர் மிஸ்டர் சீமான் 15 வருஷமாக தேர்தல் களத்தில் இருக்கார். மெல்ல மெல்ல இப்போ தான் 8%க்கு வந்திருக்கிறாரு.
30 வருஷமா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, களத்துல இருக்காங்க. ஆமா ஆமா. அரசியலுக்கு வந்தது அப்புறம் தான், தேர்தல் அரசியல். ஆமா, ஆனா இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டின்ற அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. அப்போ மற்றவர்களுக்கு எல்லாம் நடக்காத ஒன்று இவருக்கு வெகு வேகமாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வருது என்பது மக்கள் ஆதரவு அவருக்கு வந்து பெருகுது. மக்கள் அப்படின்றதுதான் இளைஞர்களோட ஆதரவு தான். ஏன்னா எந்த வகையில் நான் சொல்றேன், இளைஞர்களும் மக்கள் கண்டிப்பா, 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட போறான். கண்டிப்பா. அதை தாண்டி எல்லாருமே ஒரு ரசிகர்களாக இருந்தவங்க எல்லாருமே ஓட்டரா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்புமே இருக்கு. அது எந்த வகையில சாத்தியம் அப்படின்னா முழுக்க சாத்தியம் இல்லைன்னா அது உண்மைன்னு நான் எப்படி ஒத்துக்கிறேன்னா, ரசிகர்களை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடினா. அவருக்கு 18% முதலமைச்சர் ஆகணும்னு அவரை சொல்றாங்கல்ல. எடப்பாடிக்கு 10%, அண்ணாமலை கூன்னு கூவிட்டு இருக்காரு 9%. நாம் தமிழர் பட்டியல்லையே வர முடியல. திருமாவளவன்லாம் பட்டியல், ஏன்னா அவங்கெல்லாம் இருப்பாங்க. அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவே 2 எலெக்ஷன் முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணாரு இல்லைங்களா? இப்போ இருக்கிற விஜய் கிட்ட ஜான் ஆரோக்கியசாமியா, அவர் தான் அவருக்கு வந்து அப்போ இதுவா வியூக வகுப்பாளராக இருந்தாரு. வியூக வகுப்பாளர், போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ இவங்கெல்லாம் லிஸ்ட்ல இருப்பாங்க. அந்த 36ல காணாம போயில்ல, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா தே மைட் ஹவ் செக்யூர்டு லெஸ் தென் 5%, 4%. அதனால அவங்கள இவங்க விட்டாங்க. ஆனா சி ஓட்டர் பண்ண தப்பு என்னன்னா, 2-3 விஷயத்த சொல்லியிருக்கணும். ஒன்று, இது எந்த டைம்லேருந்து எந்த டைமில் எடுக்கப்பட்டது. ஏன்னா நான் ஏன் வந்து இதை பழனிசாமி தான் 2வது வரணுத்துக்கான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, பட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை. லாஜிக்கல் ரீசன்னா, அவர் ஒரு 50 வருஷ கட்சி முதலமைச்சராக 4 வருஷம் இருந்தவர், இன்னைக்கு பிரதான எதிர்கட்சின்னு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்காரு. ஸோ அதிமுகன்றது ஒரு மாபெரும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். கண்டிப்பா. அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு செட்பேக் வந்ததுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த தேதியில் இது எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா அதை நான் கொஞ்சம் அனுமானிக்கலாம். புரியுது. உதாரணத்துக்கு அமித்ஷாவை போய் இவர் பார்த்து 4 வண்டி மாறி பார்க்குறேன்னா உண்மையாகவே சொல்லியிருக்கலாம். ஈ குட் ஹவ் பீன் ஃப்ராங்க். ஆமாம் ஆமாம். அமித்ஷா ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டருங்க, கடந்து போயிட்டு நான் எதிர்கட்சி தலைவர், இங்கே கவர்மெண்ட்டில் நிறைய அநியாயம் நடக்குது அப்படின்னு நான் புகார் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் வந்து அதிமுக அலுவலகத்தை கட்டடத்தை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு 4 கார் மாறி ஏதோ இந்த தீவிரவாதிகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த யுகத்தில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. கண்டிப்பாக அமித்ஷாவே உங்களை போட்டு கொடுத்துட்டாரு. அவரே ட்விட்டரில் போட்டாரு, 2026 தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமையும் தமிழகத்தில்னு. அதனால் வந்துங்க, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்திருந்ததுன்னா, எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் ஒத்துக்குவேன். இந்த 10 அவருக்கு வந்ததுக்கான காரணம் இருக்குது. ஜனங்க வந்துங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை மிக கடுமையாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த மும்மொழி திட்டம், 2 மொழி திட்டம் கான்ட்ரவர்சி, அதே போல் இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வந்து இழப்புக்கு ஆளாகிறது. அதே போல் வந்து நிதியை தராமல் வரியை நம்ம வசூல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் தமிழகத்துக்கு தர வேண்டிய நியாயமான பங்கீட்டை தராமல் மறுக்கிறது, மிரட்டுறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்கல. அவங்க திமுக காரன் இருக்க வேணாம், தமிழனா இருந்தாலே கண்டிப்பா தமிழ்நாட்டை ஏன் இப்படி வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு, அப்போ ஏற்கனவே இவங்க வந்து தரையில் இருக்கிறாங்க. பிஜேபி பார்ட்டி தமிழ்நாட்டில் தர டிக்கெட் லெவலில் தான் இருக்காங்க. இப்போ இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இது இன்னும் பள்ளந்தோண்டி குழியில் உட்கார வைக்கும். புரியுது. அப்போ எடப்பாடி அப்படிப்பட்ட ஒரு ஆட்களோடு தமிழ்நாட்டின் நலனுக்கு, தமிழ்நாட்டின் மக்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொள்கை வச்சிட்டு இருக்கிறவங்களோட கூட்டணி அமைக்க போறாருன்ற செய்தி வெளியே தான். 24x7 மீடியா இருக்குல்ல, எல்லாரும் மொபைலில் பார்த்துடுறான், எல்லாம் பார்த்துடுறான். கண்டிப்பாக. அப்போ முன்னாலேயாவது டிவி நியூஸில் டைமில் தான் பார்க்க முடியும், மிஸ் பண்ணால் அவ்வளோதான். ஆமாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் லைவாக. அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்னா அவர் 10க்கு குறைஞ்சது நியாயம்தான். அதனால் அவங்க அதை செய்யலை. எப்போ எடுத்தாங்க இந்த சர்வேன்றதை அவங்க சொல்லலை. அதே போல் வந்து இந்த 36%க்கும் அவங்க காட்டி இருக்கணும். 100%. ஆமாம், தெளிவாக யார் யார் எவ்வளோ வாங்கினாங்க. அப்போ தான் இப்போ
இப்போ சசிகலா கூட இருந்திருக்கலாம், டிடிவி தினகரன் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவரை விரும்புகிறவன் இருப்பான்ல. ஆமாம், 1% இருந்திருக்குமே. அதுதாங்க. அப்போ ஒரு 10-15 பேரை விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது சார். அதுதான் அதை வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கணும். பண்ணியிருந்தாங்களா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கும். புரியுது சார். இப்போ என்னன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெரேட்டிவ் செட் பண்ண விஜய் ஆதரவாளர்கள், குறிப்பாக நம்ம பேருனா பிரசாந்த் கிஷோரும் இவரும் ஆதவ் அர்ஜுனாவும் மீடியாவை வச்சு அதாவது தான் திருடி பிறனை நம்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ சபரீசன் அண்ட் கம்பெனி பெண் நிறுவனம் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க மீடியாவை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஹெட்லைன் போடணும், ஸ்க்ரோல் என்ன ஓடணும், எப்படி செய்தியை போடணும், ஃப்ரண்ட்டில் என்ன செய்தி வரணும்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தோணி இருக்கு இந்த சி ஓட்டர் இந்தியா டுடேவை வந்துட்டு யாரோ மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடே சி ஓட்டர் வந்து 100% அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உலகத்தில் எவனுக்குமே நடக்கலை. ஆமாம். ஆனால் 75 to 80% அவங்களது ட்ரூவாக வந்துருக்கு, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இவர் எமர்ஜிங் ஆகிட்டு இருக்காரு, இவர் ஃபாஸ்ட்டாக முன்னால் போகிறாரு. இன்றைக்கி ஒன்றா ஸ்டாலின் முதல் ஆளாக இருக்கலாம், மாதம் மாதம் எடுப்பாங்க மூட் ஆஃப் த நேஷன் சொல்லி இந்தியா டுடேல ஒவ்வொரு மாதமும் மாறும். ஆமாம் ஆமாம். அப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் 14வது மாதம் மே 2026 என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த வேகத்தில் போனார்னா, ஏன்னா அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு எதுவும் இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. விஜயை பொறுத்தவரையும் அவர் என்ன குறை சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை, எதுவும் வரல. வந்ததுக்கப்புறம் தெரியும். அப்போ உங்கள் மேலே சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போவே 1000 crore டாஸ்மாக் ஸ்கேம் இருக்குது. இதை பற்றி பேசும்போது தான் அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது இதை வந்து விஜயுமே வந்து விமர்சிச்சிருக்காரு. ஆனால் என்னன்னா ஊழல் 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 அப்படின்னு பேசும்போது டிஎம்கேவை மட்டுமே பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஏடிஎம்கே ஊழல் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. அப்போ நீங்கள் என்ன அதை ஏடிஎம்கே காரங்க திமுகவை ஊழல்னு பேசும்போது அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் யோகியமா, நீங்கள் பண்ணலையா அப்படின்னு. ஆனால் விஜய் அதை எழுப்பும்போது விஜய் வந்து அதை ஒரு ப்ராடர் ஸ்பெக்ட்ரத்தில் கொண்டு வர்றார். ஊழலற்ற நிர்வாகம், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஜனங்களுக்கு தரணும். இதை தரலை. இங்க ஆட்டின கட்சிகள் எல்லாமே 67 இன்ன வரைக்கும் அதுதான் சொல்றேன், பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணோம். பேரே வரலையே. ஏடிஎம்கே பார்ட்டி ஆட்சியில் இல்லைங்க. இப்போ பொதுவாகவே என்னன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக வந்து கடந்த ஒரு 3 வருஷமாவே யாரை அவங்க எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க? அதிமுகவை எதிர்த்தா பேசிட்டு இருக்காங்க? இல்லை. அவங்களே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. பிஜேபி தான் தங்கள் எதிரி மாதிரி, அண்ணாமலை தான் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி. அவரு வந்து அரசியல் ரீதியா என்னவா இருக்காரு? கண்டிப்பா அரசியல் ரீதியாக. அது அரசியல் ரீதியா அவர் ஒரு பொருட்டே இல்லைங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்பது இட் இஸ் நாட் ஏ ஃபேக்டர், டிசிசிவ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு வாங்கியிருக்கு, அது ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். இவங்க தனியாக விட்டா 5, முதல்ல நோட்டாவோட மோதிக்கிட்டு இருந்தாங்க பல காலம் பிஜேபி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு மோடி 10-11 வருஷம் வந்த பிறகு மணி பவர், மீடியா பவர், கவர்மெண்ட் பவர், இதெல்லாம் அவங்கள கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு 5-6% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அண்ணாமலை என்ன வேற பண்ணுறாருன்னா, தினகரனுடைய கட்சி, அப்புறம் வந்து பாமக, இப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் அதிமுகவை நெருங்கிட்டேன், என்னுடைய பலம் 4 மடங்கு பெருகிடுச்சுன்னு. உன்னுடைய பலம் இண்டிவிஜுவலாக எவ்வளோ, தனியாக நின்னா எவ்வளோ வருவேன்? புரியுது. அதனால் இன்னைக்கு வந்து அதிமுக தாங்க திமுகவுக்கு எதிரான கட்சி. கடந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆமாம் ஆமாம். நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 5-6 தொகுதியில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, 4வது. நான் கேட்குறேன், பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் போட்டியிட்டதுங்க அதிமுக. இந்த அசாத்திய துணிச்சல், நெஞ்சு துணிச்சல் எடப்பாடிக்கு இருந்திருக்கக்கூடாது. You must show in a national election who is your prime minister candidate. இந்த பக்கம் டிஎம்கே ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் பிஜேபியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் எக்ஸிஸ்டிங் பிரைம் மினிஸ்டர். who is your prime minister? ஆனால் இந்த நெருக்கடி இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜில் போட்டி போட்டோம்.
தனியாக போட்டி போட்டோம், கூட்டணி பலம் இல்லாமல் 1% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க எடப்பாடி. கண்டிப்பாக. ஆக இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரைவல்னு பார்த்தா டிஎம்கேக்கு ஏடிஎம்கே தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. 2 நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. ஒன்று என்ன, 234 200 தொகுதிகளில் ஜெயிப்போம். இது ஒரு வருஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 34 கூட எதுக்கு விடுறாங்கன்னு தெரியல. புரியுதா? கருணாநிதி ஜெயிச்சதில்லை, எம்ஜிஆர் ஜெயிச்சதில்லை, ஜெயலலிதா ஜெயிச்சதில்லை, யாரும் 200 தொகுதியெல்லாம் ஜெயிச்சதில்லை இதுவரையில். ஆனால் இவங்க செட் பண்ணுறாங்க. அதே போல் பாஜக தான் தங்களுக்கு எதிர்ப்புன்னு. ஏன்னா பாஜக மனநிலையில் தான் ஓட் பேங்க் இருக்குது தமிழ்நாடு. அது அப்படியே அல்லாம் சிந்தாமல் சிதறாமல். இப்போ பாஜகவை எதிர்த்துனா ஒரு 18% அப்படியே தொக்கா நிற்கிதுங்க ரெடியா. யார் அது? யார் அது? மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸு, இப்படி தலித்ஸ், இவங்க எல்லாருமே பாஜகன்னு அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ 18% இது வரைக்கும் அப்படியே சிந்தாமல் திமுக வாங்கின்னு இருக்கு. இன்னைக்கு அது வாங்க முடியாது. ஏன்னா விஜய் அதுக்கு ஒரு கிளைம் போடுறாரு. அதை தான் நானும் கேட்க வரேன். பாஜகவை எதிர்க்கிற ஆள் இவரை டீம் பி டீம் சி டீம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அவரு மோடிஜி ஏன் உங்களுக்கு அலர்ஜின்னு வரைக்கும் இப்ப பேசிட்டாரு. ஆனா அங்க கூட அந்த ஒரு மரியாதையோட தான் அணுகுன மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல பின்ன என்ன பண்ணோம், மரியாதையோட மோடி அதை சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல வரல. நானு அவர்களே, ஆமா ஸ்டாலின் அவர்களே அவர்களேனாரு. அவர்களேன்றது வந்து மரியாதைங்க. அங்க ஜி சொன்ன மாதிரி ஸ்டாலின் அப்படின்லாம் பேசலையே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு தான் சொன்னார். அவரு இது பாருங்க, விஜய் வந்துங்க தரம் தாழ்ந்து என்னைக்கும் யாரையும் பேசுறதில்லை. இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். மோடி வந்து எடப்பாடியாரை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் எகிருவாங்க, ஆஸ்ட்ராக்ல விடுவாங்க, கோ பேக் மோடி, கருப்பு பலூன் விடுவாங்க, கருப்பு கொடையை பிடிப்பாங்க, புடவை கட்டிக்குவாங்க பெண்கள்லாம், அந்த திமுகவை சேர்ந்தாங்களாம். சரி, இன்னைக்கு என்ன பண்றாங்க, மோடி என்ன பண்றாங்க, வெள்ளை கொடை பிடிச்சிங்கன்னா அந்த கருப்பு கொடி பிடிச்சி அதே தான் ஆயிட போகுதுன்னு ஏர்போர்ட்ல வெள்ளை கொடி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், செல்வ பெருந்தகை 6ஆம் தேதி வராரு இல்லையா அந்த ராமேஸ்வரத்துக்கு அந்த பாலத்தை திறக்க பிரதமர், கருப்பு கோழி காட்டும். என்ன அவர் சொல்றாருன்னா, காங்கிரஸ் எதிர்த்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சி ஏதோ பண்ணுது, ராகுல் காந்தியை சொல்லிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வரி பாக்கி கொடுக்கல, மும்மொழி திட்டம், பார்லிமெண்ட் வரையறை எல்லாம் திமுக செய்ய வேண்டியது. அப்போ குரங்கு குட்டியை விட்டு பார்க்கணுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்ல. அது மாதிரி திமுக ஏன் செய்ய மாட்டேன்து? அவர் நாட்டின் பிரதமராக இருக்கலாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு சொல்றீங்க. இல்ல இத பேசுறாங்க, செயல்ல இல்ல. இங்க பாருங்க, அதனாலதான் விஜய் வந்து முதலாளிங்கன்னு சொல்றாரு. உங்க டெல்லி முதலாளிங்க, டெல்லி ஓனருங்க அப்படின்றாரு. அது காரணம் என்னன்னா, பிஜேபியோட சாஃப்டா இருக்காங்க டிஎம்கே. அதாவது அதுக்கு ஒரு சேனல் வச்சிருக்காங்க, சாஃப்ட் சேனல். சபரீசன் இந்த மாதிரி ஆட்கள் போயிட்டு, ராஜ்நாத் சிங், பிஜேபியில் எல்லாருமே வந்து இவங்க பகச்சிக்கல. மோடி அமித்ஷா ஒன்றா பேசிகிட்டு இருக்கலாம் டிஎம்கே எதிர்த்து. நாணயம் வெளியிட, கருணாநிதி நாணயம் வெளியிட யாரை போய் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க சொல்லப்போனால் பிரதமர் கேண்டிடேட்டுன்னு டிக்ளேர் பண்ணவங்க ஊருக்கு முன்னால் ஸ்டாலின் தான். இல்லை சோனியா காந்தியை கூப்பிட்டு வந்தாங்களா? யாரை கூப்பிட்டு வந்தாங்க கேட்டால் என்ன பொய் சொன்னாங்க தெரியுமா இதுக்கு? இல்லை இது மத்திய அரசு நாணயம் வெளியிடுறதால அது மத்திய அரசு ஃபங்க்ஷன்னாங்க. அது மத்திய அரசு ஃபங்க்ஷனே இல்லை. அந்த ஃபங்க்ஷன் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. விளம்பரம்லாம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இங்கேயும் ஆசை, குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதால அந்த ஓட்டையும் நம்ம வாங்கிக்கணும். அதே நேரத்தில் பாஜக நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, அதுக்கு அங்கே கொஞ்சம் பேரை தட்டி வச்சுக்கணும். இது அதான் கேட்டால் பாலிசாக சொல்லுவாங்க, உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு. இதை எடப்பாடி செஞ்சால் அவன் வந்து கொத்தடிமை, வேற எவனாவது சீஃப் மினிஸ்டர் வேற கட்சியில் செஞ்சால் அவன் அடிமை. புரியுதுங்களா? இவங்க பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஸ்மார்ட் பொலிட்டீஷியன், புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்கய்யா.
இதை தான் எம்ஜிஆர் பண்ணாரு. மத்திய ஆட்சியாளரே அவர் பகைச்சிக்க மாட்டாரு. மொரார்ஜி வந்தாலும் சரி, இந்திரா காந்தி வந்தாலும், யார் வந்தாலும் ஒரு கும்பிட போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லதை பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். அதனால வந்துங்க, பிஜேபியோடு எந்த நேரத்திலும் நட்பு பாராட்டக்கூடிய கட்சியாகத்தான் திமுக. நான் தப்புன்னு சொல்ல. கருணாநிதி பீரியட்ல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 4 மந்திரிங்க இருந்தாங்க. 2002 குஜராத்தில் இனப்படுகொலை, முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட போது அதுக்கு கண்டனம் தெரிவித்து கூட மினிஸ்ட்ரியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு திமுக ஆட்கள் வரல, நல்லா ஃபெவிகால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால் they have no moral right to criticize others when they are having friendship with that party. ஓகே, ஸோ நாங்கள் தான் வகுப்புவாதம் மதவெறியனா, இந்த மதவெறியை வளர்த்து விட்டதே நீங்கள் தானே. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.